எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாரையும் பார்த்ததுலயும் ஒரு சாதாரண தமிழ்நாடு பொதுத்துறை சொந்தமான ஒரு இடத்துல கீழே வச்சிருந்த சேர்த்தவருக்கு மகனாக பிறந்த என்னை சின்ன வயசுல தஞ்சாவூர்ல கூட்டம் நடக்கும்போது கரகரன்னு பேசுறாரு, அதான் டாக்டர் கலைஞர்னு எனக்கு எங்க அப்பா தோல்ல தூக்கி வச்சு காட்டின அந்த பொன்னான ஒரு தலைவருடைய 75வது ஆண்டு பொன்விழாவுடைய ஆண்டுல இப்பேற்பட்ட மிகச்சிறந்த தலைவர்களாம் இருக்கக்கூடிய இந்த அருமையான வேளையில இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை கடந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு மத்தியிலே கருணாநிதி என்ற இயற்பெயரை நான் சென்னையிலே வாழ்வதற்காக கருணாநிதி என்று மாற்றிக்கொண்டவன் என்ற அடிப்படையில ஒட்டுமொத்தமாகவே நான் திராவிட பாரம்பரியத்திலே வளர்ந்தவன் என்கிற உண்மையோடும் உறுதியோடும் தேசிய வாழ்வே தெய்வீக வாழ்வையும் வாழ்ந்து இன்றைக்கும் கோடான கோடி மக்களுடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் தெய்வ மகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வணங்கி இந்த அற்புதமான நிகழ்விலே குறிப்பாக இங்கே என்னுடைய முன்னாள் கல்லூரி மாணவர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கலியிருக்கிறார். நான் அண்ணாமலை கல்லூரியிலே 88 வாக்கிலே படித்த பொழுது அன்றைக்கு மாணவர் பேரவையுடைய நிகழ்ச்சிக்காக அன்பகத்திலே இருந்து இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எனது அருமை அண்ணன் தளபதி அவர்களை நான் அழைத்து சென்று அன்றைக்கு கல்லூரி மாணவர் பேரவையை துவங்கிய பொழுது நான் 2000 வாழ பட்டாசு வைத்துக் கொண்டிருந்தேன். அந்த பட்டாசு பத்திரிகைங்கிற பொழுது பிரின்சிபல் வந்து குடிக்கிட்டு போயிட்டார். குடிக்கிட்டு கையில மேடை வச்சிருந்தார். தளபதி வந்தாரு, பயணம் அரசோசம் அப்படியே டப்புன்னு அடிச்சிட்டு மேல கூட்டிட்டு போகும்போது நான் பின்னாடி போயிட்டு பிரின்சிபல் வச்சல கொளுத்தி விட்டேன். டப்பு 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 வெடிச்சு தூக்கி விட்டார். அடுத்த நாள் எனக்கு ஜிஎம் கொடுத்தாங்க. வேற அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ஊருக்கு போயிட்டு மறுபடியும் வந்து நான் மாநில கல்லூரியில தமிழ் இலக்கியம் எடுத்து படிச்சேன். ஆக அதையும் நடந்து 91ல தளபதி அவர்கள் 1000 விளக்கு தொகுதியிலே போட்டியிட்டது எனக்கு ஒரு ஜீப், ஒரு டிரைவர், எனக்கு சம்பளம், எனக்கு எல்லாம் கொடுத்து அந்த தேர்தல் ஆரம்பிச்சதிலிருந்து இறுதி வரைக்கும் அப்பதான் ராஜீவ் காந்தி இறந்தது எல்லாருக்கும் தெரியும். காமராஜர் அரங்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏரியாவை மைக் பிடிச்சு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் அருமை வேட்பாளர் அண்ணன் தளபதி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் சொல்லுவது சரசரன் கல்லுவது இருக்கீங்கள. என்ன தெரியல, ஏன்னா இங்க அது ஒரு பேர் நடந்துச்சு. அந்த தருணத்துல எகிரி குதிச்சு எல்லாமே காலேஜ்ல குதிச்சு தப்பிச்சு உயிர் வளைச்சு நான் எங்க போனேன்னா பழைய எம்எல்ஏஸ்க்கு போனேன். ஆக ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு உண்மை, ஏதோ ஒரு நேர்மை இந்த இயக்கத்தின் மீது அன்பு மாறாமல் உறுதியான பற்றுள்ளவர்களுடைய பாரம்பரியத்திலே வந்தவன் என்ற அடிப்படையிலே தான் எல்லாம் வல்ல இறைவன் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார் நான் உறுதியாக நம்புகிறேன். இந்தியாவிலே எத்தனையோ சித்தாந்தங்களை தாங்கி அரசியல் கட்சிகள் இருந்தாலும் கூட சமூக நீதிக்காகவும் தமிழுக்காகவும் தமிழர் நலனுக்காகவும் தமிழர்களுடைய உரிமைகளுக்காகவும் அன்று முதல் இன்று வரை தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய எந்த நிலையிலும் தன்னை மாறாத கொள்கைகளில் இருந்து விடுபடாது போராடி 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 இயக்கம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது நீங்களும் என்னோர்களும் சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதிலே மாறுபட்ட கருத்து முடியாது. எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறது. ஆனால் வெள்ளி விழா கொண்டாடிய பொழுது ஒரு இயக்கம் அதே திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆட்சியில் இருந்தது. அதேபோல் பொன்விழா கொண்டாடிய பொழுது இதே திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கும் ஆட்சியில் இருந்தது. இன்றைக்கு பவளவிழா கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறது. வரக்கூடிய காலத்திலே 100 ஆண்டுகளுக்கான விழாவை கொண்டாடும் அன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும். இதிலே ஒரு விஷயம் சொன்னால் அன்றைக்கு என் அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருப்பார் என்பதை நான் உறுதியிட்டு சொல்கிறேன். எந்த ஒரு சக்திகளாலும் இது முழுக்க தொண்டருடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். இந்த இயக்கத்துக்கு மதரீதியான அமைப்புகளாலும் சக்திகளாலும் சிறு சிறு சலசலப்புகளை தவிர யார் ஒருவராலும் இந்த இயக்கத்துடைய ஆணிவேர்களை அசைக்கவே முடியாது என்று அறிவிக்கிறேன். நான் உறுதியாக சொல்கிறேன்.
ஆகவே 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது அந்த பதவியை அன்றைய தற்காலிக சபாநாயகராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் எங்கள் முன்னோர் முத்தையா தேவர் அவர்களை யாரும் மறந்துவிட முடியாது. அன்றைக்கு 67 அதே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளித்து அதன் மூலமாக முதல்வராக பொறுப்பேற்ற அண்ணா அவர்களிடையே இருந்து 3 கல்லூரிகளை பெற்றுக் கொடுத்த ஒரு மகான். அந்த நிலையிலே அன்று முதல் இன்று வரை எனது முன்னோர்கள் தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே தொடர்ச்சியாக தமிழர்கள் நலனுக்காக, சமூக நீதிக்காக, இந்த மண்ணுடைய மானத்திற்காக, இந்த மண்ணுடைய வளர்ச்சிக்காக, இந்த மண்ணுடைய உரிமைகளுக்காக, இந்த மண்ணுடைய உரிமைகளுக்காக அத்தனை உரிமைகளுக்கும் தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளுக்கு முக்குளத்தோடு விழிப்படை என்று உறுதியாக வாய்ப்பு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் 75ஆம் ஆண்டு பவள விழா மாபெரும் பொதுக்கூட்டத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்புக்குரிய அண்ணன் தளபதி அவர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கும், கழகத்தின் பொருளாளர் அண்ணன் டி.ஆர். பாலு, முதன்மை செயலாளர் அண்ணன் கே.என். நேரு, துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் பொன்முடி ராசா உள்ளிட்ட இங்கே மேடையிலே வீற்றிருக்கின்ற கூட்டணி இயக்கத்துடைய பல்வேறு அரசியல் கட்சி அமைப்புகள் இயக்கங்களின் தலைவர்களும், திராவிட இயக்கத்தின் முன்னோடி திராவிட கழக தலைவர் மாணவ ஆசிரியர் உள்ளிட்ட மாண்புமிகு அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாட்டு செயலாளர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக முதலில் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட இயக்கம் இன்று நேற்று தோன்றிய இயக்கம் அல்ல. தென்னிந்திய நல உரிமை சங்கத்தில் தொடங்கி அதற்கு முன்பாக திராவிட மாணவர் இயக்கம் என்ற பெயரில் கணேசன் அவர்கள் சென்னையில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இயக்கங்களை மாணவர் இயக்கமாக கட்டி, பிறகு திராவிட சங்கமாக பரிணமித்து, பிறகு நீதி கட்சியாக உருவாக்கம் செய்யப்பட்டு, மதிப்புமிகு கணேசனார், டாக்டர் சுப்பராயன், இன்றைக்கு முத்தையா மொழி, நம்முடைய பிஆர் பழனியாருடைய முப்பாட்டன் ராஜன், இது போன்ற எண்ணற்ற தலைவர்கள் இந்த தமிழ் சமூகத்தில் பிராமணர்கள், பிராமண அல்லாதவர்கள் என்ற ஒரு இயக்கங்களை தொடங்கி தமிழ் சமூகம் புறக்கணிக்கப்பட்டது, கல்வி வேலைவாய்ப்பு உரிமையில் புறக்கணிக்கப்பட்டது, சமத்துவத்தில் புறக்கணிக்கப்பட்டது, எல்லா நிலைகளிலும் புறக்கணிக்கப்பட்ட இந்த இந்திய நாட்டில் முதல்வர்களில் இவர்கள் அனைவருக்கும் கல்வி வேண்டும், வேலைவாய்ப்பு வேண்டும் என்று கேட்ட மகத்தான இயக்கம் சமூக நீதி இயக்கம் தான். இந்த திராவிட இயக்கத்தின் வழித்தோன்றலாக முன்னேறிய நீதி கட்சிகள், அந்த நீதி கட்சிகள் வரிசையில் வந்த திராவிட இயக்கம், கலைஞர் இன்றைக்கு வரிசையில் மகத்தான ஒரு மக்கள் இயக்கமாக, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மனிதனின் பாதுகாப்பாளராக, சமூக நீதி கோட்பாட்டு கட்சியின் சமூக இயக்கமாக இன்று வருகிறது. நமது முன்னைய இந்த மண்ணில் வரக்கூடியவை வேண்டும். ஆனால் அத்தனை பட்டியலும் மீறாக நம்மை ஆண்டு கொண்ட ஆதிவாசிகள் சமீபத்தில் பொறுப்பேற்ற அரசு இந்திய நாட்டில் பிற்படுத்தப்பட்டவர்களை வஞ்சித்த மோசமான செயல் செய்து கொண்டிருக்கிறார். இந்திய நாடாளுமன்றத்தின் உயர்நிலை செயலாளர்களுக்கு பிசிசி என்ற இந்திய நாட்டின் அயலகத்துறையிலே ஒருவரே இந்த சமுதாயத்திற்கு அதிகாரம் இல்லை. உச்சநீதிமன்றத்தில் 60 நீதிபதிகளே 50 நீதிபதிகளுக்கு மேலே 91 கோடி மக்கள் இல்லை. இந்திய நாட்டின் ஆளுநர்களாக இந்திய நாட்டில் உயர்ந்த பொறுப்புகளை வகிக்கிறார்களே, இந்திய நாட்டின் பெரும்பான்மை மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1871 கணக்கெடுப்பு நடந்தபோது அன்றைக்கு 60% பேர் இன்றைக்கு கல்வி பிராமணர்கள் பெறார்கள். இந்த அரசியல் கட்சிகள் இன்றைக்கு இந்த நாட்டில் கல்வி உரிமையை இந்த கோடான கோடி மக்களுக்கு பெற்றுத் தருகிறது. ஆனால் வேலைவாய்ப்பு அரசியல் அதிகார உரிமையில் பெற்றுத் தருகிறது. ஆனால் IAS, IPS வெளிநாட்டு தூதர்கள் போராடுகிறார்களே, இன்னமும் இத்தனை தலைவர்கள் தோல்வியும் இந்த மண்ணில் அதற்கான சமூக உரிமை மறுக்கப்படுகிறது. அதனால்
மாபெரும் மக்கள் இயக்கமான முன்னேற்ற கழகத்தை நம்முடைய மறைந்த கலைஞர் அவர்கள் ஊட்டி சாதனைகளை அடைந்து தந்தாரே. அந்த இடஒதுக்கீட்டு பெற்ற சமூகத்தின் விழாவாக இருக்கிறது. வரலாற்று சிறப்பு கொண்ட இந்த மாபெரும் திராவிட இயக்கம் வழிகொண்டுவரான திராவிட முன்னேற்ற கழகம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் அனைத்து சாதிகளுக்கும் சமநீதி மாண்புமிகு ஆட்சியாளர்கள் வழங்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை போராடி காரணம் இதே காஞ்சி மண்டியில் பிறந்த தலைவர்தான் பேரறிஞர் அண்ணா பெரியார் சொன்னார். தனிநாடு கோரிக்கைக்காக என்னென்ன காரணங்களை முன்வைத்து நாங்கள் கேட்போம், அந்த கோரிக்கை இன்று வரை உயிரோடு இருக்கிறது என்று சொன்னார். ஆம், இன்று வரை உயிரோடு இருக்கிறது. இன்றைக்கு நீட் தொடங்கி பிஜி தொடங்கி வைஸ் சான்சலர் நியமனத்திலிருந்து ஆளுநர் நியமனத்திலிருந்து உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதி நியமனத்திலிருந்து இந்த மக்களுக்கான சமூக நீதி கிடைக்கப்படவில்லை. இன்னும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். இங்கே உயிர்களை பலி கொடுக்கிற இடஒதுக்கீட்டு உரிமையை பெறுகிறோம். சமூக நீதி காப்பதற்கு நீதிமன்றம் ஏறுகிறோம். எந்த ஒரு தியாகம் செய்யாமல் உட்கார்ந்த இடத்திலே இருந்து முன்னேறிய சமூகத்திற்கு, அதுவும் நேரிய சமூகத்திற்கு 10% திருநெல்வேலி ஆவால் எடுத்துக் கொள்கிறார். உச்சநீதிமன்றங்கள் கேள்வி எழுப்பவில்லை, உயர்நீதிமன்றங்கள் கேள்வி எழுப்பவில்லை, நாட்டின் தலைமை அமைச்சர்கள் கேள்வி எழுப்பவில்லை. அதனால் கேட்கிறோம், 1916 போன்றவர்களால் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்படுவதோ இயக்கம், நூற்றாண்டுகள் இயக்கங்கள் இன்றைக்கு 75 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அறிவில் இருக்கின்ற போதும் தமிழ்நாட்டின் பியூரோக்ரசியை டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு நியமிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள். அந்த சமூக நீதி மறுக்கப்படுகிறது. அதனால் கலைஞர் வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணி சீர்திருத்த எமது திராவிட இயக்க தூண்களாக இருக்கிற தலைவர்களை பார்த்து கேட்கிறேன், உங்களை மன்றாடி கைகூப்பி கேட்கிறேன். இன்றைக்கும் ஒன்றிய அரசு பதவிகளில், தமிழ்நாட்டின் அரசு அலுவலகங்களில் 199% தமிழர்கள் அல்லாதவர்கள் படையினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கேட்பதற்கு நாதி இல்லை. தளபதி ஆட்சி வருகிறவர்தான் இன்றைக்கு தமிழ்நாடு டிஎன்பிசி பள்ளியில் தமிழ்நாட்டு சாராத எந்த மாநிலவர் வேணாலும் அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதாம் என்ற தமிழ்நாட்டை நினைத்த போது ஓபிஎஸ் சட்டத்தை திருத்தி தமிழ்நாட்டை பூர்வீகர்களாகப்பட்ட தமிழ் வழி பட்டியலில் எழுதியிருந்த 40 மதிப்பெண்கள் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாடு அரசு பள்ளியில் வேலைகிற சட்ட திருத்தத்தை கொண்டு சமூக நீதி காத்த இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. கோரிக்கையை வைத்து சட்டமன்றத்தில் வாதாடி சொல்கிறேன். விமானத்துறை தலைவர்கள் இல்லை, இன்றைக்கு கப்பல் போக்குவரத்து இல்லை, இன்றைக்கு தமிழ்நாட்டில் மத்திய அரசு என்எல்சியுடைய தலைவர்கள் செய்யப்படவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்புகளை மத்திய அரசு ஆக்கியிருக்கிறது. இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் இந்திக்காரர்களை இறக்குமதி செய்கிறேன் என்று ஒரு 1000 இந்திக்காரர்களை இறக்குமதி செய்கிறார். இங்கே அவர்களுக்கு ஓட்டு இல்லை, இங்கே அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, இங்கே அவர்களுக்கு ஒரே நாடு ஒரே குடும்பம் திணிக்கப்படுகிறது. ஆகவே தமிழ் சமூகத்தின் வாழ்க்கையை பறிக்கிற இந்த மோசமான ஒன்றிய அரசு நீதியின் ஆதி அரசை திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி வழிகொண்டுவராக இந்த 24 அரசியல் வாழ்வில் போராட கொண்டாடுகின்ற இந்த மாபெரும் இயக்கம் இதை நீங்கள் கேட்க வேண்டும், நிறுத்த வேண்டும். 10 நிமிடம் 5 நிமிடம் 10 நிமிடம் பேசிய ஒன்றிய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி நேற்று டெல்லிக்கு சென்ற நம்முடைய முதலமைச்சர் வரவேற்பு என்று சொல்லும்போது கூட இல்லையே அறிவாங்கள் என்று அருகாமையிலே இருக்கை போட்டு இதுவரையும் பாரத பிரதமர்கள் மாநில அமைச்சர்கள் சந்தித்து மாறுபட்ட அருகாமையில் வரவேற்று 45 நிமிடம் உறவாடுகிறார் என்று சொன்னால் உறவாடி நம்முடைய உரிமைகளை பறிக்கலாம். அதை போட்டு ஊட்டி அடித்து சமூக நீதி காக்க வேண்டிய இயக்க தலைவர்கள் வழிவந்த தலைவர்கள் வாய்ப்பு நன்றி. வணக்கம்.